வணக்கம் பிஸ்னஸ் மேன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு த சேனல். இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் ஜாப்ஸ், யுஏஏ பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ வெல்கம் டு த சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ வி ஆர் கோனா கவர் இன் அவர் சேனல். ஓகே, ஸோ 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். நிறையா வந்து ஃபர்ம்ஸ் கொடுத்துருந்தோம், நிறைய கன்சல்ட்டிங் வந்து கொடுத்துருந்தோம், நிறைய விசா பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஐம் கோனா ஸ்பிளாட்டர் எவ்ரிதிங். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்ஏ, அதாவது துபாய் ஹெல்த் அத்தாரிட்டிங்க. ஏகப்பட்ட மெசேஜ், ஏகப்பட்ட காமெண்ட்ஸ், ஏகப்பட்ட இமெயில்ஸ். ப்ரோ நீங்கள் ஏன் மெடிக்கல் ஃபீல்டை பற்றி கவர் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கான சோர்ஸ் வந்துச்சு, நான் அதை கொடுக்குறேன். இப்போ நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுங்க. கண்டிப்பாக இட் ஷுட் பி இன் கிளினிக், இட் ஷுட் பி இன் ஹாஸ்பிட்டல், ஆர் இட் ஷுட் பி எனிவேர் ரிலேட்டட் டு த மெடிக்கல் ஃபீல்ட். கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கணும், இல்லை ஃப்ரம் ஸ்ரீலங்காவில் இருக்கணும். இல்லை நீங்கள் எங்கே இருந்து பார்க்குறீங்களோ இந்த வீடியோவை, நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கேருந்து மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யூஆர் எலிஜிபிள். செகண்ட், எப்படி நாங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஹெச்ஏ துபாய் ஹெல்த் அத்தாரிட்டின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது. இந்த போர்ட்டலில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுங்க. அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு பார்த்துட்டு அவங்க க்ரைட்டீரியாஸ்க்கெலாம் மேட்சாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அசஸ்மெண்ட் உங்கள் இமெயிலுக்கு வரும். அந்த அசஸ்மெண்ட் முடிச்சக்கப்புறம் தான் யூ வில் பி கால்டு ஃபார் அன் இன்டர்வியூ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துபாயில் மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ப்ராசஸ். செகண்ட், நம்ம எந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிங்க. ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணியிருக்கேன், ப்ரோ நான் ஆட்டோமொபைல்ஸ்குள்ளே எப்படியாச்சும் போகணும் ப்ரோ, நான் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு எப்படியாச்சும் போகணும் ப்ரோ, எனக்கு ஏதாச்சும் வேர் ஹவுஸ்லையாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான சில ஜாப்ஸ் வந்து நான் இங்கே போஸ்ட் பண்ணுறேன். இதை பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதுக்கு மறக்காமல் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிடுங்க. ரெஃபரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பேரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட கஸ்டமர்ஸ், அவங்க சொந்தமாக கம்பெனி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்களோட கம்பெனிஸ் தான். அவங்களுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்க, ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டடாக போகிறீங்க, ஒரு ஆட்டோமொபைல் சைடில் வந்து போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேலரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2500 dirhams to 3500 dirhams. இல்லை யூ ஹேவ் மேசிவ் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் இஃப் யூர் வெரி குட் அட் லைக் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எனக்கு வந்து A to Z ஃபுல்லாகவே வந்து மெமரைஸ்டாக வந்து தெரியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லிட்டில் ஹையர். இட் இஸ் அப் டு யுவர் நெகோசியேஷன் ஸ்கில் வித் ஹெச்ஆர் டு இன்க்ரீஸ் த சேலரி. இதுதான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கான ஜாப்ஸுங்க. அப்ளை பண்ணுறத பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி ஹை டிமாண்டிங் ஸ்கில்ஸ் இண்டஸ்ட்ரி தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரிங்க. ஐடி இண்டஸ்ட்ரி வந்துட்டு இது ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐம் ஸோ ஜெலஸ் ஆஃப் யூ கைஸ். எப்படி நீங்கள் மட்டும் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியல. பிகாஸ் ஐடி கைஸ் ஆர் ஸோ லக்கி ஆஸ் வெல் as அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வேலை பார்க்குறாங்க. ஐ நோ அபவுட் த கோடிங் அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ் பிகாஸ் இட் இஸ் a வெரி ஹார்ட் அண்ட் ஹெட்ஏக் திங். ஓகே, ஸோ ஐடி கைஸ், நீங்கள் வந்து துபாய்க்கு வரீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடி நாலேஜ் சுத்தமாக கிடையாதுங்க. பட் ஐ மீன் ஐடி ஃபீல்ட் இன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் லீகல் டிபார்ட்மெண்ட், ஐ மீன் ஐடி ஃபீல்ட். ஓகே, ஸோ ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் துபாயில் வந்து தேர் இஸ் அன் ஆல்வேஸ் அன் ஓப்பனிங். இல்லை ப்ரோ நான் வந்து தேடினேன் எனக்கு கிடைக்கல, அந்த இதெல்லாம் இல்லை ப்ரோ. யூ டென்ட் அப்ரோச் ப்ராப்பர்லி. ஓகே, ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல் வேர் யூ கேன் பிகம் அ மில்லியனர் வித் இன் அ இயர். ஏன்னா துபாயை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ், தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஹைரிங்ஸ், தேர் இஸ் அ லாட் ஆஃப் லைக் ஆல்வேஸ் சம்திங் லுக்கிங் டு அட்வான்ஸ் தேர் கண்ட்ரி. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஐடியாக வேலை பார்த்தாலுமே சரி, இல்லை இனோவேட்டிவ் ஏதாச்சும் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு நல்லா மொபைல் ஆப் டெவலப் பண்ண தெரியும் அப்படின்னாலுமே சரி, ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, கடலில் தண்ணி வத்துமே தவிர நீங்கள் வந்து வத்த மாட்டீங்க. அவ்வளோ பெரிய ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் செக்டார் இன் யூஏஇ. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஜாப் ஸ்கோப் வந்து இருக்குமான்னு கேட்டால் பயங்கரமாக இருக்குங்க. அதுக்கான ஜாப்ஸ்மே நான் இங்கே 2-3 போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸில். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்ளை பண்ணுங்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன இண்டஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இண்டஸ்ட்ரிங்க. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு அக்கௌண்டிங் நல்லா பண்ண தெரியும், உங்களுக்கு புக் கீப்பிங் நல்லா பண்ண தெரியும், உங்களுக்கு வந்து ஃபைலிங் நல்லா பண்ண தெரியும், இல்லை டேக்ஸ் ஃபைலிங் பண்ண தெரியும், இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் நல்லா பண்ண தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த ஆஃபர். என்னோட எம்டி மேனேஜிங் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. இட்ஸ் கால்ட் அமானா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். ஓகேவா, இவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூகேல பிரான்ச் வச்சிருக்காங்க. பட் துபாயில் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. என்னோட எம்டி தான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு யாருக்கு வந்துட்டு அக்கௌண்டிங் நல்லா பண்ண தெரியும், உங்களுக்கு வந்துட்டு நல்லா புக் கீப்பிங் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த மெயிலுக்கும் இந்த மொபைல் நம்பருக்கும் உங்களோட ரெஸ்யூமை ரெஃபரன்ஸ் என் பேர் போட்டு அனுப்புங்க.
ரிப்ளை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். பிகாஸ் இட் இஸ் கோன் பி அ ஸோ மேசிவ் ப்ராஜெக்ட். பிகாஸ் இப்போவே பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க. சேலரி வந்து யூ கேன் நெகோஷியேட் வித் ஹிம். ஐ டோன்ட் ஹவ் எனி ரைட், எனக்கு எந்த ரைட்டுமே கிடையாது இவ்வளோ சேலரி தான் சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் துபாயில் வந்து அக்கௌண்டிங் ஃபர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50-50 தாங்க. எஸ், இட்ஸ் லைக் 50-50. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும். பர்டிகுலராக எந்த கம்பெனிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்னு வச்சுக்கிறது கிடையாது. பிகாஸ் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துறாங்க. அண்ட் இட்ஸ் கால்ட் புக் கீப்பிங்னு சொல்லிட்டு செக்டாரே செப்பரேட்டாக இருக்குது. பட் சில கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து 2-3 அக்கௌண்டன்ட் வச்சுருப்பாங்க. ஸோ 50-50ங்க. பட் ஐம் நாட் டிமோட்டிவேட்டிங் யூ. பட் இருக்குது. பட் அந்த அளவுக்கு ஸ்கோப் துபாயில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க. ஓகே, அடுத்து நம்ம எந்த இண்டஸ்ட்ரி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வி ஆர் பாசிங் அவுட் a lot of information, so it will be useful for you guys, and thank you so much for the like and subscribe. ஓகேவா? ஸோ அடுத்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறது, மெயில் பண்ணுறது, ஹெச்ஆர் இண்டஸ்ட்ரி பிரதர். ஹெச்ஆர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று தாங்க சொல்கிறேன். என்னால் ரெஃபர் பண்ண முடியாதுங்க. எனக்கு ரெஃபரன்ஸ் ரொம்ப 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 கம்மி. ஹெச்ஆர் ஜாப் துபாயில் எடுக்கிறதுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் படி, எனக்கு தெரிஞ்ச கனெக்ஷன்ஸ் படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எய்தர் லிங்க்டின் ஆர் இண்டியன் ஆர் நக்கரி கல்ஃப், இதில் மட்டும்தாங்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி யூ ஹேவ் டு ஓப்பன் அ கம்பெனி வெப்சைட் அண்ட் யூ ஹேவ் டு டேக் த போர்ட்டல், யூ ஹேவ் டு அப்ளை இந்த கெரியர் சைட். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா ஹெச்ஆர் ரோல் பொறுத்த வரைக்கும் துபாயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீசா அவங்க தான் பார்த்துக்கணும், கவுண்டில் அவங்க தான் பார்த்துக்கணும், சேலரி பேபிள் அவங்க தான் பார்க்கணும், எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கறதுனால ஹெச்ஆர் ரோல்ஸ் வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபில்டர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு 2-3 ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ வச்சு தான் இப்போ ஹெச்ஆரை வந்து ஹையர் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில். ஸோ பொண்ணுங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஹெச்ஆர் வந்து ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சேலரி ரேஞ்சு இட்ஸ் கோன் பி ஸோ அமேசிங் ஃபார் தி ஹெச்ஆர்ஸ் இன் யூஏஇ. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஸ்டார்டிங்கே 4,000 dirhams. ஸோ அப்ளை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட் மை சிஸ்டர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வந்து நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் பிஃபோர் சைனிங் ஆஃப், என்னோட ஃபேவரட் பீப்புள் மக்களே நிறைய பேர் இருப்பீங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு எந்த ஸ்கில்லுமே கிடையாது ப்ரோ, பட் எனக்கு ஒரு நல்ல ஜாப் ஒன்று வேணும், அது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரியாகவும் இருக்கணும், அது ஒரு நல்ல ஆஃபீஸ் ஜாபாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு சில மக்கள் இருப்பீங்க. எனக்கு தெரியும், அதுக்கு தான் நான் வரேன். ஸோ ஐ ஹாவ் சம்திங் டு கிவ் டு யூ கைஸ். ஓகே, நீங்கள் இதுதான் என்னோட மெயிலுங்க, இது என்னோட பர்சனல் மெயில். இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஓகே, சுல்தான் பாய் இந்த மாதிரி சொன்னீங்களே அப்படின்னு வந்து மெயில் பண்ணுங்கள். இது வந்து என்னோட கம்பெனி இமெயில் careers@enjazar.com. இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஜாப் வந்து இருக்குங்க. அவுட்டோர் சேல்ஸ் தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், டார்கெட் இருக்கும். பட் எதுவுமே எனக்கு இல்லாத போது எனக்கு ஒரு ஜாப் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சேல்ஸ் ஜாப் வந்து நான் வாங்கி தரேன். இல்லை ப்ரோ எனக்கு சேல்ஸ் வருது வேறு ஏதாச்சும் பண்ண முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மெயிலுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் அனுப்புங்க. ஓகேவா? நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு என் சக்தியில் என்ன பண்ண முடியுதோ நான் பண்ணித்தரேன். ஓகேவா கைஸ்? ஸோ இதுதான் இந்த வீடியோ. மோஸ்ட்லி எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ இந்த ஜாப்லாம் வந்து நாங்கள் இந்தியாவில் இருந்துக்கிட்டே அப்ளை பண்ணால் வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப 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 கம்மிங்க. நீங்கள் துபாயில் தான் இருக்கணும். ஓகே ப்ரோ, துபாயில் வரதுக்கு விசா வேணும்ல, நீங்கள் விசா ரெடி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டால் எஸ் கைஸ், நான் விசா கம்பெனி வச்சுருக்கேன். இதான் என்னோட நம்பர். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நம்ம வந்து 30 days விசா, 60 days விசா, 2 வருஷம் விசா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா கூட என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம துபாயில் பிஸ்னஸ் செட்டப்புமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எஸ் கைஸ், இதுதான் இந்த வீடியோ. எஸ், நான் எண்டிங் ஷாட் மட்டும் கொஞ்சம் இப்படி எடுக்கலாம்னு ட்ரை பண்ணேன். பிகாஸ் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசிசின்னு சொல்லிட்டு துபாயில் ஒரு ஏரியா இருக்குது. இது வந்து சிபிடி பேங்க்கு. இந்த பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் ப்ளஸ் க்ரீனரிஸ் எல்லாமே இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ எஸ், துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல வியூஸ்லாம் நிறையா இருக்கும். பட் எனக்கு இந்த வியூ கொஞ்சம் எமோஷனலாக கனெக்டட். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு துபாய்க்கு வரும்போது இதுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது, நான் அங்கே தான் தங்கியிருந்தேன். ஸோ ஹேவ் அன் எமோஷனல் கனெக்ட் டு தட் அண்ட் ஐ லவ் திஸ் பிளேஸ் ஸோ மச். இட் இஸ் ஸோ பீஸ்ஃபுல், இட் இஸ் ஸோ வைப்ரண்ட். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் guys. டேக் கேர், பை.